இது வந்து சூப்பரான ஒரு கேப்சா டைப்பிங் ஒர்க் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேப்சா டைப்பிங் ஒர்க்கில் எந்த ஆடும் வராது. பர் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 to 1000 rupees வந்து ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ எந்த ப்ராப்ளமே இருக்காது உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. மொபைலில் வந்து கேப்சா டைப்பிங் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில ஆட்லாம் வரும். அது பார்த்தா தான் நீங்கள் வந்து கேப்சா டைப்பிங் ஒர்க் பண்ண முடியும். பட் நான் சொல்கிற அந்த வெப்சைட்டில் எந்த ஆடுமே வராது. நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஃப்ரெஷராக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு 1000 rupees கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். இன்னொரு விஷயம்னா இதில் எதுவும் மினிமம் பேலன்ஸ் எதுவுமே வைக்கிறதால $1 இருந்தால் கூட நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து வச்சுட்டு தான் நீங்கள் வந்து வித்ரா பண்ண முடியும். இந்த வெப்சைட்டில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கேப்சா டைப்பிங் வந்து மற்ற கேப்சா டைப்பிங் வெப்சைட் மாதிரி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் ரிலேட்டடாக ஒரு கேப்சா டைப்பிங் வரும், இல்லை ஒரு வேர்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு கேப்சா டைப்பிங் வரும், இல்லைனா ஃபன் டைப்பான ஒரு கேப்சா டைப்பிங்லாம் வரும். ஸோ ஒவ்வொரு கேப்சா டைப்பிங் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த கேப்சா டைப்பிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டைப்பிங் ஒர்க் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். எண்டு வரைக்கும் பாருங்கள், எந்த பாட்டும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும். உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி ஸோ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெப்சைட் வந்து நான் வந்து மொபைலில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேபிள் ஜாப் ஃபார் எவ்ரி ஒன். இது ரொம்பவே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அதனால தான் இந்த வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து எவ்வளோ நாளாக இருக்குன்னு, ஸோ எந்த இயர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்யூரசி பேமெண்ட் வந்து பற்றி ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சின்னதாக. அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படி வந்து வித்ரா பண்ணலாம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனிஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் ஒர்க் பண்ண அந்த ரிவ்யூஸ்லாம் வந்து கீழே வந்து டீட்டெயிலாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் அந்த ஸ்க்ரால் பண்ணி இந்த வெப்சைட் பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய ஃபேக் வெப்சைட்லாம் நிறையா வருது. அதில் போனீங்கன்னா எந்த ஏர்னிங்ஸுமே கிடைக்காது. அதனால் வந்து நான் வந்து பார்த்து தான் உங்களுக்கு ஏர்னிங் ரிலேட்டடாக வந்து நான் சொல்லித்தரேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பேமெண்ட் வரல, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நிறை குறைகள் இருந்தால் வந்து கஸ்டமர் கேர் எல்லாம் சப்போர்ட்டும் உங்களுக்கு எல்லாமே இருக்குதுல. ஸோ இது வந்து நம்ம இதே எப்படி வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணால் கீழே வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஒர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம வந்து டச் பண்ணிவிட்டு போனால் அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு லாகின் ஆகும். ஸோ இப்போ வந்து லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லாகின் அண்ட் இமெயில் வந்து. ஸோ இதில் வந்து நம்ம வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணோன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்குது. நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து போயிடும். அதனால் நீங்கள் வந்து இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம எடுக்கணும். நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி சைன்இன் கொடுக்குறேன். சைன்இன் கொடுத்தோன்னா வந்து அது உள்ளே சைன்இன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு இந்த ஆர்டர் சிம்பிள்ஸ் வரும். நம்ம வந்து இந்த ஆர்டர் படி தான் நம்ம வந்து டச் பண்ணணும். நான் உங்களுக்கு டச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேஜ் வந்து லாகின் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஒன்ஸ் வந்து பாஸ்வேர்டு வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு வரும். அந்த இமெயிலில் இருக்கிற அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். உங்களுக்கு அது வேலிடேட் பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் கேப்சா வரும். நீங்கள் ஜஸ்ட் அந்த சிம்பிள் டச் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பேஜ்குள்ளே வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸை நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜை வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அந்த கேப்சா வந்து எந்த மாதிரி கேப்சாலாம் இருக்கணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேப்சா இருக்கும்னு சொல்லியிருந்தேன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு காட்டும். பார்த்தீங்கன்னா இமேஜ் கேப்சா அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேப்சாலாம் இருக்கும். அந்த கேப்சா உங்களுக்கு எந்த கேப்சா பிடிச்சிருக்கு, எதில் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து டாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து ஆரம்பிங்க. ஸோ நான் வந்து இது வந்து மொபைலில் ஓப்பன் பண்ணதுனால என்ன ப்ராப்ளம்னா இது வந்து நம்ம வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து 3 dots இருக்கும். அதை வந்து நம்ம வந்து டச் பண்ணுங்கள். இங்கே டெஸ்க்டாப் சைட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் எப்படி ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து பேஜ் வந்து உங்களுக்கு பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஒர்க்கிங் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து டச் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன். இந்த லேப்டாப்பில் தான் நீங்கள் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டென்ஷன் சூஸ் இன் ஆர்டர் டு அதர்வைஸ் ஃபெயில்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்ஷா வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். இது எப்படி டைப் பண்ணணும்னு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இந்த ஆர்டரை வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். இந்த இடத்துல வந்து டச் பண்ணணும். ஸோ டச் பண்ணோன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேப்ஷா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஷா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டச் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம வந்து மொபைலில் பண்ணுறதுனால ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இது வந்து லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் வந்து பண்ணுங்கள். ஸோ இது வந்து பேமெண்ட் ப்ராசஸ் வந்து நான் காட்டிடுறேன். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இந்த டைமிங்குள்ளே வந்து நம்ம பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட பேமெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்துக்கலாம். இதுலேருந்து நான் வெளியே வரேன். ஸோ வெளியே வந்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து டச் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்து இங்கே வித்ரா இருக்கும். இதில் போய் நீங்கள் வந்து வித்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் மறுபடியும் வந்து நீங்கள் லாகின் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் வித்ரா வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.